Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்கள் கூட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஒய்ஃப் இஸ் ஃப்ரம் 1000 years ago சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியாவில் அந்த மாதிரி வச்சா அவங்க தூய அந்த லாங்குவேஜில் பேசுவாங்க. நம்ம இதுனா தூய தமிழில் பேசுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த தடவை லைட்டாக தூய தமிழ் மாதிரி பேசி பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னா இந்த ஆக்சென்ட் வந்து இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லை என்றால் நார்மலாகவே நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். சரி, அதில் பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடு எங்கே முடிஞ்சிருக்குன்னா, இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த டிவியை ஒரே குத்து மொத்தமாக முடிச்சு விட்ருப்பா. அங்கேருந்து ஆரம்பிக்குது எபிசோடு ஓப்பனிங்கில். அப்போது நம்ம ஹீரோ வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு இருக்கப்போ வந்து அந்த ஃபோனில் வந்து என்ன சவுண்டு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அதை கட் பண்ணிட்டு இவன் வந்து ஏதோ சாமுராயா இல்லை வேற யாராச்சா இவன் இப்போ என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ நடுங்கிட்டு இருக்கானா. சரி, நீ எங்கேருந்து வந்துன்னு சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, இதுக்குள்ள எப்படி மக்கள்லாம் உள்ளே இருக்காங்க, இது என்னது அப்படின்னு வந்து அவள் பேசிக்கிட்டு இருக்கா. அது போக நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த சொல்லு அப்படின்னு வந்து அப்படியே நம்ம ஹீரோவில் அப்படியே குறுகுறுன்னு அந்த குலவரித்தனமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரைட்டு, இது எங்கேருந்தோ சர்க்கஸ்லேருந்து ஓடி வந்திருக்கு போல். ஆனால் இதை பார்த்தா சர்க்கஸ் ட்ரெஸ் மாதிரி தெரிலையே, சர்க்கஸில் எப்படியா ட்ரெஸ்ஸு போட்டிருப்பா. அது போய் இவன் கேஷுவலாக டிவியில் வந்து குத்தி டிவியை உடச்சிட்டா. இவன்ட்ட என்ன காசு இருக்குமா இந்த டிவி வாங்குறதுக்கு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவள் அப்படியே ஒரு மர்டரஸ் இன்டென்ட் நம்ம ஹீரோ மேலே கொடுக்கும்போது, இல்லை என்கிட்ட ஒன்றும் இல்லை, இவர் உனக்கு என் கையில் ஸ்வாட்லாம் இல்லை, நான் எல்லாத்தையும் கீழே வச்சிட்டேன் பார்த்தியா, அது போல் நான் ஒரு நல்ல பர்சன் தெரியுமா, நான் உனக்காக அந்த அம்பர்லாம் கொடுத்தேன், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து, நான் ஜென்டில்மேனு, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இது எல்லாம் நீ பார்க்குறதெல்லாம் மாய அப்படின்னு வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கானா. அப்போது அதுக்குள்ளே இருந்து, அதாவது அந்த டிவிக்குள்ளே இருந்து அந்த கத்தியை எடுத்து சசக்குன்னு எடுக்கிறா. ஓ, அப்போ அது ஒரு ரியல் ஸ்வாடா, அப்போ தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது. அப்போது சரி, உன் பேர் என்ன, நீ எங்கேருந்து வந்தேன்னு சொன்ன அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது, டிசம்பிளே, நான் சால்ட் கேங்கில் இருந்து வந்திருக்கிறேன், என் பெயர் ஜங் ஹோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோன்னு சொல்லாமல் இல்லை ஜெங் ஓன்னு சொல்லாமல் நீங்களே சொல்லுங்கள். ஓ, ஜங் ஹோவா, அப்படின்னா வந்து கிரேட் ரிவர்னு அர்த்தம் சைனீஸில். சரி, அது கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. சரி, இந்த சால்ட் கேங்குன்னு சொல்கிறியே, அது என்ன ஏதாச்சும் ஆர்கனைசேஷனா, அது எங்கே இருக்குது அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது, கு சால்ட் கேங்கு தான், உனக்கு அது தெரியாதா அப்படின்னு வந்து ஹீரோயின் கேட்கும்போது, இல்லை கேட்டதே இல்லை அப்போ நம்ம ஹீரோ பார்க்கும்போது இந்த ஹீரோயின் உடம்புல ஃபுல்லாக அந்த ஈரமாக இருக்குல்ல, அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி, ஏதோ ஒன்று, நான் ஒரு நல்ல பர்சன்னால நான் உனக்கு ஒரு உதவி தான் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது, நான் வீட்டுக்கு போனோம், நான் என்னோடய சால்ட்டு கேங்குக்கு போனோம் அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இதை பார்த்தனா இது வந்து ஹார்மோனி காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க நம்ம இருக்கிற இடம். இது எங்கே இருக்குன்னா நார்த் ஹோப் ரோட்டில் இருக்குது. இதை டிஸ்ட்ரிக்ட் பார்த்தா வச்சுக்கோ, ஹாங்காங் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அது போக இந்த சிட்டி பேர் வந்து ஜிங்ஷிங் சிட்டி. உனக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ஞாபகம் வருதா, அட்லீஸ்ட் இந்த ஜிங்ஷிங் சிட்டியை பற்றியாச்சும் ஏதாச்சும் தோணுதா அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது அவன் வந்து தலையை மட்டும் ஆட்டுறான், எனக்கு தெரியாதுன்னு. சரி, நீ உன்னை பார்த்தா ஏசியன் பர்சன் மாதிரி தெரில, அப்படி ஒரு ஏசியன் பர்சன் வந்தால் அதெல்லாம் ரிடிகுலஸ். சரி, அட்லீஸ்ட் இப்போ இருக்க கரண்ட் எம்பையர் பேரை சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆக்சுவலாக அங்கே எம்பையர்னால் இந்த மாதிரி பிரசிடென்ட்டு அந்த மாதிரி அர்த்தம். ஸோ அது அப்படியே வந்து ஜென்ரேஷன் வைஸாக வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து இங்கே பிரசிடென்ட் சொல்கிறோம்னா அங்கே வந்து அப்போ வந்து அவள் யோசிக்கிறான், மெஜஸ்டி பேரா, ஆமாம் மெஜஸ்டி பேர் என்ன, உங்கள் மெஜஸ்டி பேர் என்ன அப்படி ஹீரோ கேட்கும்போது, மெஜஸ்டி பேர் மெஜஸ்டி தான் அப்படின்னு சொன்னோன்னே, ரைட்ரா, நான் கூட என்னோட போன வருஷத்தில் இந்த மாதிரி ஆன்சர் கூட பண்ணியது இல்லைடா, என் எக்ஸாம் கூட இப்படி எழுதுன கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கானா. எக்ஸாமு அப்படின்னா என்ன, சரி இது வந்து 16வது வருஷம் தானே, அதாவது இந்த காய் ஹூங்கோட காலண்டர் வச்சு பார்த்தா இது 16வது வருஷம் தானே அப்படின்னு ஹீரோன்னு கேட்கும்போது, இவ இருக்காளே, இவளை பார்த்தா ஸ்வாட் உமன் மாதிரி இருக்குது, ஆனால் இவன் ஜோக் பண்ணுற மாதிரி தெரியுது, இரு ஒரு நிமிஷம் அப்போ நம்ம ஹீரோ போய் அவன் என்ன சொல்கிறா அப்படின்னு வந்து தேடிக்கிட்டு இருக்கான். அது என்ன 16th year ஆஃப் காய்ஹான் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ போட்டு பார்க்கும்போது, ஓ, அப்போது நீ சொல்கிறத பார்த்தா அந்த எம்பையர் வந்து அந்த டேங் கேங்கில் இருக்கிற ஷின்ஜாங்கா அப்படின்னு கேட்கும்போது, ஷின்ஜாங்கா அப்படின்னு யாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஓ, அப்போ வந்து அவங்களோட டெம்பிள் நேமு வந்திருக்கு, அவங்க இறந்ததுக்கு அடுத்தா வந்திருக்கு, அப்போ இது கிடையாதா, சரி அப்போ வந்து அவங்க பேர் வந்து லீ லாங்ஜியா அப்படின்னு கேட்கும்போது, அது யாரு அப்படின்னு வந்து அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்காளா. அப்போ லீ
பாய் கூட தெரியாத உனக்கு? என்ன நீ அங்கே இது பண்ணுறேன்னு சொல்கிற, உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. சரி அட்லீஸ்ட் அந்த ஷின் லீங் ஜுஷி அவங்களாச்சும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு தெரியுமா அவங்கள, அவங்க எங்கே இருக்காங்க தெரியுமா அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து கேட்கும்போது, ரைட்டு இதுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல். அவன் அவன் என்ன சொல்கிறது, சரி சொல்லிடுவோம். அவன் வந்து ஒரு ஜங்கிள் மாஸ்டர் கிட்ட வந்து சண்டை போட்டு ரொம்ப ஹானராக செத்து போயிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ திடீர்னு வந்து, சார் அவங்க பார்சல் வந்திருக்கு அப்படின்னு ஒருத்தர் வாய்ஸ் வருதா. இந்த சைடு ஹீரோயின், யார் அது எவ்வளோ தைரியம் தான் இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கையில் ஸ்வாட் எடுத்து, என்ன சவுண்ட் அது, நீ வந்த நான் உன்னை வெட்டிடுவேன் அப்படின்னு ஸ்வாட் வச்சு ரெடியாக இருக்கும் போது, இருமா வெயிட் பண்ணு, நான் உன்னை ஏதாவது சொன்னேன், நான் அமைதியாக இருந்தாலும் சொன்னேன். அப்போ நம்ம ஹீரோ வந்து காம் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கா அவளை. அப்போ வந்து இங்கே பார்த்தோன்னா அது ஒன்றும் பேட் கை கிடையாது, எனக்காக அதை ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அது போக நீ இங்கேயே இரு, காம் டவுனாக இரு, நீ பின்னாடி இருக்கலாம் யாரும் உன்னை வந்து பார்க்க மாட்டாங்க சரியா, அப்படியே இருக்கணும், சாந்தி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கே போயிட்டு பார்க்குறான் யார் இருக்கான்னு. அப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, என்ன சாப்பாடு கொண்டு வராங்களா, அப்போனா அது உன்னோட சர்வெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு கேட்கும்போது, இல்லை அது வெறும் டெலிவரி கை தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ சார் இந்தாங்க சார் உங்கள் டேக் அவுட், அதாவது இந்தாங்க உங்கள் ஃபுட் அப்படின்னு வந்து சொல்லும்போது, ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அந்த சாப்பாடை வாங்கிட்டு இருக்கான். ஏன்னா டேக்கு ஆடா அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி நீ ரொம்ப பசியில் இருப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த கவரை ஹீரோயினுக்கு மூஞ்சிக்கு நேராக வைக்கும் போது, நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிடுவோம்னு சொல்லும்போது, எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம், நோ தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஏன்னா அது யாருன்னு தெரில, விஷத்தை வச்சு கொடுத்தா நான் செத்துருவேன்ல, அதனால் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா. சரி உனக்கு தான் லாஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ போகும்போது, ஆனால் எதுக்காக உங்கள் முடியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க, இது என்ன ஏதாச்சும் வந்து ரூல்ஸ் இருக்கா இல்லை ஏதாச்சும் அப்படின்னு வந்து ஹீரோயின் கேட்க. ஆக்சுவலாக அந்த காலத்தில் பார்த்தா இந்த கொண்டையெல்லாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்தாவே தெரியும். அந்தந்த அரசர்கள்லாம் வந்து கையில் வந்து பெரிய கொண்டையை போட்டு அதை முடிச்சு போட்டு ஏதோ சாமராமேன்லாம் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி ஹீரோயின் கேட்குற, எதுக்கு உன் முடி இப்படி கட்டாக இருக்குன்னு. எல்லாருமா அப்படின்னு வந்து ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பான்னா, வெளியே எல்லாரும் இதே மாதிரி ஹேர் கட் ஷார்ட்டாக இருக்கே ஜென்ஸ் எல்லாம் அப்படின்னு வந்து கேட்டிருப்பான். நான் எப்போ இங்கே வந்தேனோ, அதாவது ஒரு சிங் அவருக்கு முன்னாடி வந்தேன், அப்போ பார்க்கும்போது எல்லாரும் இந்த மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது ஒரு சிங்கிங்கா, அப்போனா 2 மணி நேரம் தான் அர்த்தம், அப்போனா நல்ல வேலை இந்த மழை ஆரம்பிச்சிச்சு, இல்லைன்னா எவனாச்சும் சும்மா போகிறவனை பார்த்துருந்தா அவன் அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டு தள்ளி ஒரு மேசிவ் கில் பண்ணி வச்சுருந்துருப்பா, அப்புறம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவன் நீ எதுவும் பண்ணலைல்ல, நல்ல வேலை லக்கி தான், யாருமே உன்னை நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, இல்லை ரொம்ப டார்க்காக இருந்துச்சு, நான் அந்த இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து சரி சாப்பிடுன்னு சொல்லி அப்படியே ஹீரோ வந்து அந்த பர்கரை சாப்பிட போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு, ஆமாம் நீ இன்னும் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையே அப்படின்னு வந்து கேட்கும்போது, நம்ம ஹீரோ பாதி கடியோட, என்ன கேள்வி, என்னை சாப்பிட வர்றாளா, சரி நான் இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, ஆக்சுவலாக ஒரு லோக்கல் கஸ்டம்னு வச்சுக்கோ, ஒரு வேறு ஒரு பர்டிகுலர் ரீசன் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு சோறு வேணுமா, நீ வேணால் ஏதாவது சாப்பிடு, இதை நீ சாப்பிட்ருக்க மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட நம்ம ஹீரோ கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அதை பார்க்க ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஹீரோயின் வந்து அப்படியே டெம்ப்டேஷன் ஆகிறா, எச்சி முழுங்குறா, சாப்பிட்லாமா அப்படின்னு யோசிக்கும் போது, இல்லை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவள் தலையை ஆட்டிக்கிட்டு, சரி வேணான்னா போ நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அதை சாப்பிடும்போது, சரி அப்போ நீ ஏதாச்சும் குடிக்கிற மாதிரி, அப்போது ஏதாச்சும் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிங்க் எடுக்கிறான். இந்த ட்ரிங்கை நீ குடிச்சிருக்கவே மாட்டேன், இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், அது போக இதை நீ வாழ்க்கையிலே குடிச்சிருக்க மாட்டேன் நம்ம ஹீரோ எடுத்து கொடுக்கும்போது, அது என்னது அது கீழே வை, இல்லைனா நான் உனக்கு குத்திடுவேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காளா, அது ஏதோ வந்து ஒரு வெப்பன் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து நான் தான் சொல்கிறேன் இல்லை எனக்கு இது வேணாம்னு, நீ எதுக்கு நீ இப்படி சாப்பிட வைக்கிற, அதில் ஏதாச்சும் விவசாயம் வச்சிருக்காயா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இதில் எதுவுமே இல்லை, இதை நீ அப்படியே வந்து உன் வயிற்றுக்குள்ளே போய் நல்லா சூப்பராக இருக்கும் இது சாப்பாடு அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த ஜூஸ் பட்டு கேன் வந்து கீழே விழுகுது. அது போக நான் சாப்பிட்றது இப்போ தான் பர்கரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது ஜூஸ் கீழே விழுகுதா, அதில் எக்கச்சக்கமான அந்த கருப்பு கலரில் அந்த ஜூஸ் லிக்விட் இருக்கனால ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னா, ரைட்டு அது விஷம் தான் போல், எவ்வளோ தைரியம் தான் எனக்கு நீ விஷத்தை கொடுத்துருப்பேன், அது பாய்சன் இல்லை, அது வெறும் கார்பரேட்டு வாட்டர்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு ஸ்வாட் ஸ்விங்கு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து தரையில் இருக்கா, அந்த ஹீரோயின் மேலே இருந்து எவ்வளோ தைரியம் தான் எனக்கு விஷத்தை கொடுக்க பார்ப்பேன் அப்படின்னு வந்து கொலவெரியில் பார்க்கும்போது, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே இருக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். எப்போ அடுத்தடுத்து கேட்காதீங்கப்பா, ஒரு வீடியோ எடிட் பண்ணவே எனக்கு 1/2 மணி நேரம் ஆகுது, அதுப்போ மற்ற சொல்லி இருக்குது. ஸோ அடுத்த எபிசோடில் பார்ப்பேன், பாய்.